ஹலோ வேர்ல்டு. அன்னைக்கு காலையில 6 மணிக்கு இருக்கும். ஒர்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு லேப்டாப் எடுத்து வச்சுட்டு விண்டோஸ் ஓபன் பண்ணா ஓபன் ஆகல. டாமி என்ன தொங்கிருச்சு? ஏய் ஏய் டாமி எந்திரி. என்னோட லேப்டாப் மட்டும் டவுன் இல்ல, ஏர்போர்ட் டவுனு, ஏரோப்ளைன் டவுனு, சூப்பர் மார்க்கெட் டவுனு, ஷேர் மார்க்கெட் டவுனு, ஹாஸ்பிட்டல்ஸ் டவுனு, ரெஸ்டாரண்ட்ஸ் டவுனு, இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் விண்டோஸ் இருக்கோ, ஏடபிள்யூஎஸ்ல இருக்கிற விண்டோஸ் டவுனு, அஷூர்ல இருக்க விண்டோஸ் டவுனு, ஜிசிபில இருக்க சில விண்டோஸ் டவுனு, இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் விண்டோஸ் இருக்கோ எல்லாமே டவுனு. சோலி முடிச்சு ஒரே ஒரு அப்டேட்ட போட்டு யார் யாரெல்லாம் விண்டோஸ் யூஸ் பண்றானுங்க, என்டர்பிரைஸ் சாஃப்ட்வேர் யூஸ் பண்றானுங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்தனா இந்த கிரவுட் ஸ்ட்ரைக். எவ்வளவு ட்ரிக்ஸா என்னை உள்ள கொண்டாட்டீங்களே. உங்க விண்டோஸ் டவுன் ஆச்சா ஆகலன்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாரு தெரியுமா? வேற யாரு? நான் தான். ஆமா, யார் நீ? நான் யாருன்னு என்ன கேட்கறத விட வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. அச்சுச்சோ அவரா பயங்கரமான வரச்ச அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா அப்படின்னு சொல்லுவா. எங்க போறீங்க? அதான் போய் கேட்டுன்னு வந்துடுறோம். சீக்கிரம் சட்டு முட்டுன்னு வாங்க, எங்கேயே வெயிட் பண்றேன். நீ முதல்ல என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னை பத்தி கேள்விப்பட்டதே இல்லையே. நீ எப்போ உலகம் ஃபுல்லா இந்த மாதிரி பண்ண அப்படின்னீங்கன்னா, இந்த கிரவுட் ஸ்ட்ரைக்குங்கிறது ஒரு சைபர் செக்யூரிட்டி டூல். அதாவது கிட்டத்தட்ட சொல்ல போனோம் அப்படின்னா, ஐயோ மறுபடியும் ரோடிங் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு காஸ்பர் ஸ்கை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதை விட கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த கிரவுட் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற ஒரு டூல். பட் ஆனா இவங்க வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் பிசினஸ் யூஸ் கேஸுக்கு மட்டும் தான் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே, பட் ஆனா இவன் என்னதான் பண்ணா? சரி, இவன் என்ன பண்ணா, எதனால வந்து இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா, ஏதோ வந்து ஒரு அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்கான். அதுவும் சாதாரண அப்டேட் கிடையாது, கர்னல் லெவல் அப்டேட். அது என்ன ப்ரோ கர்னல் லெவல் அப்டேட்னா, ஓஎஸ் பொறுத்த வரைக்கும் கர்னல்ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு பிரைன் மாதிரி. ஸோ எப்படின்னா வந்து உங்களோட அப்ளிகேஷன்ஸ் இந்த ஹார்ட்வேரை வந்து ஆக்சஸ் பண்றதுக்கு நடுவில் வந்து அந்த கர்னல் தான் வந்து என்னன்னா ரொம்ப நிறைய ஹெல்ப் பண்ணும். இந்த லினக்ஸ் கண்டுபிடிச்சது வந்து லீனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அவர் வந்து லினக்ஸ் கம்ப்ளீட் ஓஎஸ் வந்து கண்டுபிடிக்கல. அவர் வந்து இந்த லினக்ஸ்க்கான கர்னலை தான் வந்து கண்டுபிடிச்சிருப்பார். ஸோ அந்த மீதி இருக்கிற அந்த ரிமைனிங் சிஸ்டம் நிறைய கேட்டகரிஸான பீப்புள் வந்து சேர்ந்து தான் வந்து என்னன்னா அந்த லினக்ஸ் ஓஎஸ்ங்கிறத வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. பட் ஆனா அந்த கர்னல் தான் வந்து என்னன்னா ஃபவுண்டேஷன்ஸ்னால கண்டுபிடிக்க முடியல. ஸோ அதுதான் வந்து என்னன்னா லீனஸ் வந்து கண்டுபிடிச்சார். ஸோ இதுல இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கர்னல்ங்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்டான திங் அப்படிங்கிறது. சரி, ஓகே, இவன் எதுக்காக கர்னல் ஆக்சஸ் பண்றான் அப்படின்னா, இவன் வந்து ஒரு சைபர் செக்யூரிட்டி கம்பெனிங்கிறதுனால ஸோ கர்னல் லெவல்ல வந்து அவன் வந்து ஆக்சஸ் பண்ணும். ஸோ அப்பதான் வந்து என்னன்னா அவனால ஹார்ட்வேரையும் ஆக்சஸ் பண்ண முடியும், அதே மாதிரி சாஃப்ட்வேரையும் ஆக்சஸ் பண்ண முடியும். எதுக்காக அப்படின்னா மோஸ்ட்லி வந்து இந்த நெட்வொர்க் லேயரை மானிட்டர் பண்றது, அப்புறம் இந்த ஹார்ட்வேர் லேயரை வந்து மானிட்டர் பண்றது. ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்களுக்காக இவன் கர்னலை வந்து ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இந்த கர்னல் லெவல்ல வந்து அப்டேட் ஆகணும் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் ஆகும். சோ நீங்க பாக்கும்போது விண்டோஸ்ல வந்து உங்களுக்கு இருக்கும் அப்டேட் அண்ட் ரீஸ்டார்ட் இருக்கும், இல்லன்னா வந்து அப்டேட் அண்ட் ஷட் டவுன் இருக்கும். என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரீஸ்டார்ட் ஆனதான் வந்து என்னன்னா சாஃப்ட்வேர் சேஞ்சஸ் வந்து மறுபடியும் போய் கர்னல் லெவல் வந்து ஸ்டோர் ஆகும். பட் இதுவே வந்து என்ன உங்களுக்கு சின்ன சின்ன அப்ளிகேஷன் லெவல்லனா நீங்க வந்து ரீஸ்டார்ட் பண்ண தேவையில்ல. பட் அதே மாதிரி உங்களுக்கு வந்து சின்ன சின்ன டிரைவர் லெவல், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வைஃபை டிரைவரா இருக்கலாம், இல்ல வந்து இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் வந்து என்னன்னா நீங்க வந்து அப்டேட் பண்ணும்போது ரீஸ்டார்ட் பண்ணணும் அவசியம் இல்ல. சோ இதெல்லாம் நீங்க வந்து என்னன்னா டிவைஸ் மேனேஜர்னு சொல்லிட்டு உங்களுக்கு விண்டோஸ்ல ஒன்று இருக்கும். சோ அதுல போய் நீங்க அப்டேட் பண்ணும்போது நீங்க வந்து ரீஸ்டார்ட் பண்ற மாதிரிலாம் இருக்க தேவையில்ல. பட் ஆனா இது வந்து கர்னல் லெவலுங்கிறதுனால அப்டேட் ஆகணும், ரீஸ்டார்ட் ஆகணும். ப்ரோ அப்ப இது அப்டேட் ஆகி ரீஸ்டார்ட் ஆச்சா அப்படின்னா அப்டேட் ஆயிடுச்சு, ஆனா ரீஸ்டார்ட் தான் ஆகவே இல்லை. இல்லையா? சப்போஸ் உங்க கம்ப்யூட்டர் வந்து ஒர்க் ஆகுது, இந்த பிரச்சனை வந்து ப்ரோ எனக்கு வரவே இல்லை, எனக்கு வந்து ப்ளூ ஸ்கிரீன் எரரே வரல அப்படின்னா ஒரே ஒரு விஷயத்தை பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களோட விண்டோஸ் சிஸ்டம் ரொம்ப ஈஸியா வந்து ஹேக் பண்ணிடலாம். சோ அந்த மாதிரினா ரொம்ப வீக்கான ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கு. அதுக்காக இப்போ இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணா ஹேக் பண்ண முடியாதா அப்படின்னா என்ன பண்ணாலும் ஹேக் பண்ணலாம். பட் ஆனா கொஞ்சம் அடிஷனல் லெவல் ஆஃப் செக்யூரிட்டிஸ் இருக்கும். அதுதான் வந்து இந்த சாஃப்ட்வேரோட மெயின். சம்பவம் நடந்துருச்சு, அப்டேட் ஆயிருச்சு, ரீஸ்டார்ட் ஆயிடுச்சு, ரீஸ்டார்ட் ஆகல. ஆக்சுவலா ரீஸ்டார்ட் வரைக்கும் போயிட்டு ரீஸ்டார்ட் ஆகல. ப்ளூ ஸ்கிரீன் வந்துருச்சு, இன்டர்நேஷனல் ப்ளூ ஸ்கிரீன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கெல்லாம் என்ன பண்ணிருக்கணும் அந்த கம்பெனி? கிரவுட் ஸ்ட்ரைக் ஒரு அப்பாலஜிஸ் ஆச்சு கேட்டிருக்கணும். அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து ஒரு சைபர் த்ரெட் கிடையாது,
இது வந்து உங்களை வந்து யாரும் ஹேக் பண்ணல. நாங்க வந்து டெவலப்பர்ஸ் கூட வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். சோ வந்து நாங்க வந்து சீக்கிரமா ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்களே தவிர, ஒரு இடத்துல கூட இல்ல தப்பு நடந்துருச்சு. தப்பு எங்க மேலதான். மன்னிச்சிடுங்க. அப்படின்னு ஒரு இடத்துல கூட அப்பாலஜைஸ் பண்ணல. கமெண்ட் செக்ஷன் போய் பார்த்தா அப்பாலஜைஸ் கேள்டா, அப்பாலஜைஸ் கேள் தான் ட்ரம்ப் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். ப்ரோ லினக்ஸுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். லினக்ஸுக்கு சேஞ்ச் ஆனா வந்து இந்த இஷ்யூவே இருக்காது. இது வந்து ஒரு சாஃப்ட்வேர்னால வந்து இஷ்யூ. அதாவது கிரவுட் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர்னால வந்து இஷ்யூ. இந்த சாஃப்ட்வேர் லினக்ஸுக்குமே இருக்கு. சப்போஸ் இன்னைக்கு வந்து லினக்ஸுக்கு வந்து பிரேக் ஆகல, ஓகே எல்லாரும் வந்து லினக்ஸுக்கு மாறுறாங்க. சோ நெக்ஸ்ட் இயர் வந்து மறுபடியும் ஒரு அப்டேட் வந்து ரிலீஸ் பண்றான். அப்போ வந்து லினக்ஸ்ல பிரேக் ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஒன்னும் பண்ண முடியாது. அதுதான் இங்க ப்ராப்ளம் வந்து என்னன்னா ஓஎஸ் லெவல் இஷ்யூ இல்ல, சாஃப்ட்வேர் லெவல் இஷ்யூ. அதுக்காக ப்ரோ நீங்க வந்து எங்களை வந்து லினக்ஸுக்கு மாற வேணாம் அப்படின்னு சொல்றீங்களா? அப்படி கிடையாது. வாங்க லினக்ஸ் வாங்க. டிப்ரெஷனா இருக்கீங்கன்னா வாங்க. ஓவர் திங்கிங் பண்றீங்கன்னா வாங்க. வாங்க யூஸ் பண்ணுங்க. அது இன்னும் உங்களை வந்து டிப்ரெஷன் ஆகும். கமெண்ட்ஸ், எரர்ஸ், சர்ச், அது இது ஓஎஸ்ஏ ரிமூவ் ஆகும். RM-RF கொடுத்து ஸ்டார் கொடுங்க. இதெல்லாம் ரன் பண்ணி பாருங்க. எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. இன்னும் டிப்ரெஷன் ஆகும், இன்னும் பெயின் ஆகும். பட் ஆனா உங்க பழைய பெயின்ஸ், பழைய டிப்ரெஷன் எல்லாம் மறந்துடும். இது வந்து புதுசா டிஃப்ரெண்டா நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்றது, நிறைய விஷயங்கள் கத்துக்கிறதுக்கு வாங்க. பட் இதுக்காக வந்து ஓகே செக்யூரிட்டி ரீசனுக்காக வந்து லினக்ஸ் வரும் அப்படின்னா, ரீசெண்டா கூட இந்த லினக்ஸ்ல வந்து ஒரு பெரிய ஹேக் நடந்துச்சு, எக்ஸி ஹேக்னு சொல்லிட்டு. ஸோ உலகத்துல இருக்க எல்லா சர்வருமே ஆல்மோஸ்ட் வல்னரபிள் ஆயிடுச்சு. அதை வந்து மறுபடியும் ரிவர்ட் பேக் பண்ணாங்க அப்படிங்கிற ரீசன் நம்ம சேனல்ல கூட பேசியிருப்போம். கிட்டத்தட்ட ஒரு 6 months கூட இருக்காரு. சோ அந்த அளவுக்கும் எல்லா ஓஎஸ்மே வந்து என்னன்னா ஒரு வல்னரபிள் ஓஎஸ் தான். சோ எதுவுமே வந்து சேஃப் அண்ட் செக்யூர்னு சொல்லிட முடியாது. சோ அகைன் இது வந்து ப்ராப்ளம் ஆஃப் த சாஃப்ட்வேர், நாட் ஆஃப் த ஓஎஸ். சோ இப்ப வந்து இந்த ப்ராப்ளம் வந்து எப்படி வந்து அவாய்ட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு எனக்கு ஏதோ தெரிஞ்ச நாலேஜ் வச்சு சொல்லும் போது எனக்கு தெரிஞ்சு இங்க 2 விஷயம் நடந்திருக்கணும். சோ ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா CI/CD பைப்லைன் வித் ஆட்டோமேஷன் டெஸ்ட் கேசஸ். சோ இதுதான் பிரைமரி திங். சோ ஃபர்ஸ்ட் இது CI/CD போட்டு ஒரு ஆட்டோமேஷன் டெஸ்ட் கேஸ் வச்சு மல்டிபிள் டிவைஸ்ல வந்து ரன் பண்ணி பார்த்திருந்தாலே இந்த இஷ்யூ வந்து இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். அண்ட் இது ஃபிக்ஸும் பண்ணிருக்கலாம். ஒருவேளை CI/CD பைப்லைன்ல அதுல அந்த பைப்லைன் ஏதோ புரோக்கன் ஆயிடுச்சோ இல்ல அதுல ஏதோ ப்ராப்ளம் இருந்துச்சோ, அது வந்து நமக்கு வந்து ட்ரூன்னு சொல்லி பாஸ் பண்ணிடுச்சு அப்படின்னு இஷ்யூ இருந்தது அப்படின்னா ஃபைன். சோ அங்க வந்து எதுவும் பண்ண முடியாது. அது வந்து CI/CD பைப்லைன் ப்ரோக்கப் ஆயிடுச்சு. இப்போ ரெண்டாவதா இங்கதான் வந்து இன்னொரு பாயிண்ட் வந்து எனக்கு தோணுது. என்ன அப்படின்னா கேனரி டெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. சோ எத்தனை பேருக்கு வந்து தெரியும் தெரியல. சோ இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து என்னன்னா நமக்கு ஆல்பா பீட்டா டெஸ்டிங் மாதிரி தான். பட் ஆனா கிரேடியன்ட் லெவல்ல வரும். ஆக்சுவலா கிரேடியன்ட் மீன்ஸ் குரூப் லெவல்ல வரும். இப்போ வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து ஒரு அப்டேட் வந்து ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா, சோ இந்த சப்போஸ் இந்த சாஃப்ட்வேர் வந்து பிரேக் ஆச்சுன்னா யாருக்கு வந்து இருக்கிறதுல மினிமம் லாஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ். பெஸ்ட் பிராக்டிசஸ் டு ஃபாலோ. ஈவன் நீங்க இன்ஸ்டாகிராம்ல பார்த்தாலுமே இந்த மாதிரி வரும். நெட்ஃபிளிக்ஸ் தான் இதை வந்து மோர் அண்ட் மோர் வந்து நிறைய யூஸ் பண்றது. ஒரு சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் வரும்போது எந்த மாதிரியான பர்டிகுலர் குரூப் வந்து இதுல ரொம்ப மினிமலா அஃபெக்ட் ஆவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து ஐடி சப்போர்ட் இல்ல வந்து ஐடி பீப்புள்னு வச்சுக்கோமே. ஸோ ஐடி பீப்புளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வந்து இந்த வருஷம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஐடி பீப்புள் மட்டும் தான் அஃபெக்ட் ஆயிருப்பாங்க. ஸோ ஐடி பீப்புள் யூஸ் பண்ணிட்டு இருக்க அந்த கம்ப்யூட்டர்ஸ், அதாவது என்னன்னா இந்த டெர்மினாலஜி படி போகணும் அப்படின்னா என் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கும். ஸோ இதே நீங்க கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஏர்போர்ட், ஒரு ஹாஸ்பிட்டல் போய் அஃபெக்ட் ஆகிறதுக்கும் ஒரு ஐடில வேலை பார்க்குற எம்ப்ளாயிஸ் அஃபெக்ட் ஆகிறதுக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. நிறைய டேமேஜ் கண்ட்ரோல் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு கிரேடியன்ட் லெவல்ல வந்து ஒரு ஸ்கேல் இருக்கும். ஓகே இவங்களுக்கு எல்லாம் சென்ட் பண்ணா ரொம்ப கம்மியா அஃபெக்ட் ஆகும், இவங்களுக்கு தான் சென்ட் பண்ணா ரொம்ப அதிகமா வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ இந்த கிரேடியன்ட் வந்து பாஸ் பண்ணும் அப்படின்னா ரொம்ப கம்மியில இருந்து கொஞ்சம் கம்மி, நார்மல், கொஞ்சம் அதிகம், ரொம்ப அதிகம், அதாவது வெரி லோ, லோ, மீடியம், ஹை, வெரி ஹை அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5 பாயிண்டா வந்து பிரிச்சு வைப்பாங்க. ஸோ இந்த 5 பாயிண்ட்ல இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்டேட் வந்து போகணும். இதுதான் குட் பிராக்டிஸ். ஆனா வந்து இதுவும் நடக்கல. மூணாவது ஒரு பாயிண்ட் இருக்கு. இது வந்து நம்ம வந்து விண்டோஸ் கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அது என்ன அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு கர்னல் லெவல் அப்டேட் போகும்போது இல்ல இந்த மாதிரியான அப்டேட் நடந்துச்சு அப்படின்னா சிஸ்டம் பிரேக் ஆகும், இல்ல சிஸ்டமோட அட்மின் ஃபைல்ஸ், ரூட் ஃபைல்ஸ்ல எல்லாம் இது வந்து கை வைக்குது அப்படின்னா ஸோ அந்த மாதிரியான அப்டேட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஸ்னாப்ஷாட். ஸோ அந்த ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சுட்டு அப்டேட் முடிஞ்சு ரீஸ்டார்ட் ஆகும்போது அங்க ஏதாவது ஃபெயில் ஆச்சுன்னா டக்குன்னு ஒரு லுக் பேக். ஸோ இந்த மாதிரி வந்து பழைய ஸ்னாப்ஷாட் போயிட்டு பழைய ஸ்னாப்ஷாட்ல இருந்து வராது. ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து விண்டோஸ் வந்து பண்ணி வச்சுக்கலாம். பட் ஆனா மோஸ்ட்லி எந்த வயசு இது பண்ணணும் அவசியமும் இல்லை. ஸோ அதனால வந்து அவங்க பண்ணல. ஸோ வி கான்ட் எக்ஸ்பெக்ட். பட் இது ஒன் ஆஃப் த ஒரு குட் பிராக்டிசஸ்ன்னு சொல்லலாம் இந்த இண்டஸ்ட்ரி. இங்கதான் எனக்கு வந்து ஒரு டவுட் வருது. என்ன அப்படின்னா இது வந்து சின்ன சின்ன கம்பெனிஸ்லாம் இருக்குல்ல. ஸோ சின்ன சின்ன கம்பெனிஸ் இல்ல ஸ்டார்ட் அப்ஸ் இல்ல வந்து அந்த SMB அப்படின்னு சொல்லுவாங்கல்ல,
மைக்ரோ, ஸ்மால், மீடியம். ஸோ இந்த மாதிரியான பிசினஸ்ல இருக்கிற நாம ஆக்சுவலா சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரின்னு வச்சுக்கோமே. ஸோ அவங்க வந்து என்னன்னா நிறைய ப்ரொஃபஷனல்ஸும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ரொம்ப குவாலிட்டியா இருக்கணும், ஹை கிரேடா இருக்கட்டும், பிரேக் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. பட் ஆனா இதே பெரிய கம்பெனிஸ் இது வந்து மைக்ரோசாஃப்ட், அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து கிரவுட் ஸ்ட்ரைக்கு, அப்புறமேட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மெட்டா இந்த அம்பானியோட ஏதோ என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்திருந்தப்போ மெட்டா பாத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் வந்து என்னன்னா நமக்கு ஃபுல்லாவே டவுனா இருந்துச்சு. 2-3 வாட்டி வந்து அதே மாதிரி ஆச்சு. அண்ட் அதுக்கப்புறமேட்டுக்கு யூடியூப் வந்து கொஞ்ச நேரம் வந்து டவுனா இருந்துச்சு ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி. ஸோ இந்த மாதிரியான பெரிய கம்பெனிஸ்ல இவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு. அந்த ஒரு ப்ரொஃபஷனலிசம் ஆக்சுவலா வெளியே இருந்து பார்க்கும்போது தெரியுது. இந்த மாதிரியான டெஸ்ட் பண்ணும்போது இது ப்ரிவென்ட் பண்ணிடலாமோ அப்படின்னு தோன்றது தெரியுது. பட் ஆனா அதை அவங்க ஃபாலோ பண்ணலையோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு டவுட்டுமே இருக்கு. ஸோ இந்த மாதிரி பல கொஸ்டின்ஸ் வந்து எனக்கு பர்சனலா வந்து தோணுது. பட் இதுவும் நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போதும் சில விஷயங்கள் வந்து போட்டிருந்தாங்க. சில இடத்துல வந்து பெஸ்ட் ப்ராக்டிசஸ் இல்லை அப்படின்ட்டு. பட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா நீங்க என்னதான் ஒரு பெஸ்ட் ப்ராக்டிசஸ்குள்ள போனாலும் ரியல் வேர்ல்டுக்குள்ள வரும்போது அது வந்து டிஃபர் ஆகும். பட் ஆனா அதுக்குன்னு இந்த அளவுக்கு வந்து அஃபெக்ட் ஆகுறது இஸ் டூ மச். ஸோ இந்த அளவுக்கு வந்து நடந்துக்க கூடாது. தட்ஸ் அ பாயிண்ட். அப்புறம் இன்னொரு போஸ்ட்ல ஒண்ணு பார்த்தேன். அது பார்க்கும்போது தான் எனக்கு ஒண்ணு தோணுச்சுன்னா ஒருவேளை இது பிளான் பண்ணி பண்ணாங்களா, இது வந்து பிளான் பண்ணி பண்ணாங்களா அப்படின்ட்டு, இல்ல வந்து அவங்களுக்கு இந்த விஷயம் வந்து முன்னாடியே தெரிஞ்சிருச்சா அப்படிங்கறதும் ஒரு பாயிண்ட். என்ன அப்படின்னா இந்த கம்பெனி இருக்குல்ல கிரவுட் ஸ்ட்ரைக். ஸோ இதோட சிஎஸ்ஓ அதாவது சீஃப் செக்யூரிட்டி ஆஃபீஸர் அவர் வந்து என்னன்னா $1.5 மில்லியன் கம்பெனியோட ஸ்டாக் வந்து அவர்கிட்ட அந்த ஸ்டாக் வந்து வித்து பணமா மாத்திட்டார். ஏன் அப்படின்னா ஸ்டாக் வந்து கம்மியாகும். ஸோ எதனால அப்படின்னா இந்த எரர், அதாவது இந்த எரர் வந்து இன்னைக்கு காலையில 8 மணிக்கு வந்து நமக்கு தெரியுது அப்படின்னா ஸோ அவரு முன்னாடியே வந்து அதை வந்து மாத்தி வச்சிட்டாரு. ஸோ இது வந்து நான் ஒரு போஸ்ட் வந்து பார்த்தேன். பட் ஆனா இது வந்து 100% கரெக்டா என்ன அப்படிங்கிறது தெரியல. ஸோ அவ்வளவுதான். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு குளோபல் பேண்டமிக். ஸோ எல்லா இடத்துலயுமே வந்து நடக்குது. ஸோ எல்லாருமே பேசுறாங்க. அண்ட் எல்லாருமே கேட்குற அந்த ஒரு டவுட் என்ன அப்படின்னா எப்படி வந்து இந்த இஷ்யூ வந்து நடந்தது அப்படிங்கிறதுக்கு அதுக்கான ஆன்சர் வந்து இன்னமும் வந்து அவங்க சொல்லவும் மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் எஸ், உங்களுக்கு ஏதாவது ஆன்சர் தெரிஞ்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ இதோட முடியுது. இட்ஸ் மீ SSK ஃப்ரம் SSK Tech Podcast. பை.